வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! நான் வந்து ஆடிப்பெருக்கு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேங்க. அந்த வீடியோல வந்து நம்ம அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் பத்தி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அந்த கோவில பத்தின ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ தாங்க. மறக்காம பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம கூட சேர்ந்து இந்த கோவில் பயணத்துல வாங்குங்க. பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவுல வந்து அமைஞ்சிருக்குங்க. ரொம்பவே அழகா இருக்கும். நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கா இருக்கட்டும், மனசுக்குமே ஒரு நிறைவா இருக்குங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணியர் கோவில். அந்த பேர கேட்டாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது என்னமோ தெரியல, எங்களுக்கு ஃபேமிலியா ஒரு கோவில் போணும் அப்படின்னு சொன்னாலே, ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு மைண்டுக்கு வர்றது வந்து இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் தாங்க. நாங்களும் ஆடிப்பெருக்க முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அனுவாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு தாங்க கிளம்புனோம். அப்புறம் ட்ரெஸ் கோடு. இது நமக்கு இந்த இடத்துல எப்படி சொல்றது? எதனால இந்த ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்துச்சுங்க. ஏன்னா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்கு இல்லையா? கேரளா, கர்நாடகாலலாம் இன்னைக்குமே கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்றாங்க. ஜென்ட்ஸ்னா இப்படிதான் போகணும், லேடீஸ்னா இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு போர்டு வைக்கிற அளவுக்கு நிலைமை இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது. அ முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா ஏற ஆரம்பிச்சுட்டோம். என்னடா கொஞ்சம் படிக்கட்டுக்கே மூச்சு திணறுதேன்னு பார்க்குறீங்களா? ஒண்ணும் இல்லங்க. கொஞ்சம் வெயிட் போட்டோம் லைட்டா. ஸோ இதுக்கு ஒரு இந்த கோவில் இப்போ நாங்க ஏறுறதுக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சென்னிமலை கோவில் இருக்கு இல்லைங்களா? அதையே நாங்க படிக்கட்டில குழந்தைங்கள வச்சுட்டு ஏறிட்டோம். கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கனால நமக்கு ஏற கொஞ்சம் சிரமமா தாங்க இருக்கு. ஒரே ஸ்ட்ரெச்ல நாங்க போயிடுவோம். கீழ ஏற ஆரம்பிச்சோம்னா, மேல நேரா போய் முருகன் சந்நிதியில தான் நிப்போம். இப்போ கொஞ்சம் முடியறதில்ல. பசங்களையும் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்காரரும் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. சார் பார்த்தீங்கன்னா, வேஷ்டி கட்டிட்டு, "கைய புடிக்காதீங்க, என்ன விடுங்க, நானே தனியா நடந்து போறேன்னு" சொல்லி ஒரே தொந்தரவுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இருந்தாலும் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அவர் கூடவே நடந்து போயிட்டுருந்தேங்க. இந்த கோவிலோட தல வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆஞ்சநேயர் வந்து இந்த கோவில் கூட சம்மந்தப்பட்டிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து லக்ஷ்மணருக்கு மருந்து தேவைப்பட்டதாகவும், அதுக்கு சஞ்சீவி மலைய வந்து அந்த மூலிகை அத எடுக்கிறதுக்காக அந்த மலைய அவர் தூக்கிட்டு போனதுனால, அந்த நேரத்துல அவருக்கு ஒரு தாகம் ஏற்பட்டு, முருகர்கிட்ட வந்து தண்ணீர் கேட்டதுனால, முருகர் வந்து அந்த மலைய குத்தி தன்னோட வேலால ஒரு சுனைய உருவாக்கி தண்ணீர் கொடுத்தனால வந்து, இந்த மலைக்கு வந்து அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததா தலபுராணங்கள் சொல்லுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மலையிலேருந்து கீழ பார்க்கும்போது, இல்ல வர வழியிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஆஞ்சநேயரோட சிலை வந்து பெருசா நிறுவியிருப்பாங்க. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அ எல்லா சாமியும் சுத்தி வருவேங்க. ஆனா, என் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முருகரோட வெறியர்ன்னு சொல்லலாம். பிரியர்ன்னு சொல்றத விட, அவர் அங்க நின்னு கும்பிட்டுட்டு இருக்கும்போது, நான் அப்படியே கோவில்ல சுத்தி வந்துட்டு இருக்கிறப்போ, இந்த மலைத்தொடர் காட்சி வேற லெவல்ல இருந்ததுங்க. அந்த ஃபீல் அது சொல்ல வார்த்தைகளே இல்ல. பார்க்குற உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும்னு நான் நம்புறேங்க. எப்படி இருக்கு பாருங்க. இயற்கையோட அமைப்பு. இந்த மோனா படம் இருக்கு இல்லையா? அனிமேஷன். அது பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு மலை வந்து அப்படியே சுருண்டு படுத்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. அது பார்க்க பார்க்க அப்படியே ஒரு எப்படி சொல்றது? இந்த உலகத்த விட்டு நம்ம அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் குடுத்துச்சுங்க. அப்படியே சாமிய கும்பிட்டுட்டு மேல பார்த்தீங்கன்னா, சிவன் சன்னதி இருக்குங்க. மறக்காம அவரையும் வந்து கண்டிப்பா கும்பிட்டுட்டு போங்க. கொஞ்சம் செங்குத்தா தான் இருக்கும் படிக்கட்டு. ஆனா, சிரமம் பார்க்காம பொறுமையா நடந்தீங்கன்னா மேல வந்துரலாங்க. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அத விட டபுள் தமாக்கா மாதிரி இன்னும் நல்ல காட்சி வந்து சூப்பரா தெரியுங்க. அழகா பார்த்துட்டு, நெறைய செங்கல் சூளைகள் இருக்கக்கூடிய இடங்க. செங்கல் சூளைகள் வந்து நெறைய பேர் கைவிட்டுட்டாங்க. அதுதான் அங்க இருக்கும். அத எல்லாத்தையுமே அப்படியே சுத்தி பார்த்துட்டு நான் ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேங்க. புறா, அப்புறம் மலைத்தேன், அப்புறம் வந்து மான் இதெல்லாமே இருந்தது. யானைகள் கூட சில டைம்ல வந்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமாங்க. கீழ கடையில இருந்தவங்க தான் வந்து எங்களுக்கு அத சொன்னாங்க. நான் போன வாரம் வந்து ஒரு கொம்பன் வந்து சேட்டை பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அன்னதானம். கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அன்னதானம் சாப்பிடுங்க. அறநிலைத்துறை வந்து நடத்தக்கூடிய எல்லா கோவில்களையும் கண்டிப்பா அன்னதானம் போடுவாங்க. அதுவும் இந்த சுனை தண்ணீல வந்து சமைச்ச அந்த சாப்பாடு வேற லெவல்ல இருக்குங்க. நாங்க எப்பவுமே வந்தா மிஸ் பண்ணாம சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா வந்தனால எங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு கிடைக்கலைங்க.
கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரம் கொஞ்சம் ஸ்பெஷலான மரங்க. பாப்பா சின்ன வயசுல இருந்தப்போ இந்த மரத்துல நின்னு ஃபோட்டோ எடுத்தோம். அதே மரத்துல வந்து மறுபடியும் 2 குட்டீஸையும் உட்கார வச்சு வீடியோலாம் எடுத்துட்டு, அப்படியே நாங்க கிளம்பிட்டோங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, காந்திபுரம், அதுக்கப்புறம் உக்கடத்துலேருந்து பஸ் இருக்குங்க. மேப்லயும் உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்குங்க. கண்டிப்பா வாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. ஒரு தடவ வந்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நீங்க இந்த கோவிலுக்கு வருவீங்க. நிஜமா தாங்க சொல்றேன். முருகர் வந்து நம்மகிட்ட "யாம் இருக்க பயமேன்" அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பா ஃபீல் ஆகுங்க அந்த இடத்துல. அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு. எதுக்குமே கவலைப்படாம திரும்பி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த பிஸி வேர்ல்ட்லேருந்து நமக்கான ஒரு டைம் ஒதுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.